வெஜ் மோமோஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவுட்டர் லேயர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து மைதா மாவு வச்சு இந்த மாதிரி கெட்டியான ஒரு மாவாக பிசைஞ்சு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அது தொட்டுக்கறதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு எப்படின்னா, தக்காளி, வரமிளகா, உப்பு இது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு நம்ம மிக்சியில் நல்லா நெகுன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சட்னி பண்ணுறதுக்கு எண்ணெயில் பூண்டும் இஞ்சியும் இந்த மாதிரி தேவையான அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதையும் போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு, சுகர் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இறக்கும் போது லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து பக்காவாக கடையில் வாங்குற மாதிரியே வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது உள்ளே வைக்கிறதுக்கு பூரணம் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பொருள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸு கேரட்டும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி நான் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.